Hi friends, welcome back to Tips Daily Tamil channel. பட்டனை பார்த்து சட்டனை செய்யுங்க. இன்னைக்கு என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெள்ளி கொலுசெல்லாம் கருத்து போயிடும் அப்படியே கழட்டி வச்சிருந்தா இதை பளபளப்பா பாலிஷ் போடுறதுக்காக நம்ம கடையில் கொடுப்போம். அப்படி கடையில் கொடுக்காம போட்டு ப்ரஷ் போட்டு அழுத்தி அழுத்தி தேய்ச்சிட்டு இருக்காம டக்குன்னு பளிச்சுன்னு ஒரு கலரில் மாற்றுறதுக்கு ரெண்டு பொருள் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. இந்த ரெண்டு பொருட்கள் தான் கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் பீசஸ்ஸு, அதுக்கப்புறமேலு சோடா உப்பு. இந்த ரெண்டு பொருளையும் வச்சுட்டு இப்போ நம்ம கொலுசை பளிச்சுன்னு நொடியில் மாற்றலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அடுப்பில் ஏற்றிடுங்க. 1 டீஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. 2 துண்டு அலுமினியம் ஃபாயிலை இப்படி க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கருத்து போன இந்த கொலுசெல்லாம் நம்ம உள்ளே போட்டுடலாம். எல்லா கொலுசையுமே போட்டுருங்க. இது சின்ன பொருளாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், போதும். இப்படி நல்லா சூடாகி கொதிக்கிறப்ப பொங்கி பால் மாதிரி பொங்கி வரும். ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்படியே விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். 3 மினிட்ஸில் பாருங்கள், அப்படியே பளிச்சுன்னு கொலுசெல்லாம் புத்தம் புதுசு போல் ஆயிடுச்சு. இதை நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம், பாலிஷ் போட கொடுக்க வேண்டாம். 2 நிமிஷத்தில் அப்படியே பளிச்சுன்னு ஒரு கலரில் வந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. மீண்டும் ஒரு புதிய டிப்ஸோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.